our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதமாகும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இயேசு அருளும் பாவ மன்னிப்பானது தேவனின் கிருபை வரமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தில் சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம். உங்கள் ஆத்துமாவிலும் வாழ்விலும் நித்திய ஜீவனை அடையலாம். ஆகவேதான் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். நான் உனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை தருகிறேன், அது தேவனுடைய நித்திய ஈவு என்று இயேசு கூறுகிறார். ஆம், உங்களுக்கு மன்னிப்பை அருள இயேசு விரும்புகிறார். ஆம், இயேசுவே உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படி தம்முடைய பரிசுத்த இரத்தமாகிய தேவனுடைய இரத்தத்தை சிந்தியதால் அவரால் மாத்திரமே இதை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். உங்களை ஒடுக்குகிற எல்லா பாவ சாபங்கள் நீங்கும்படி நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உங்கள் அடிமைத்தனங்களை விட்டு இயேசுவிடம் வாருங்கள். இப்போதும் உங்கள் குடும்பத்தில் யாராவது பாவத்திற்கு அடிமையாக இருந்தால் அவர்கள் விடுதலை பெறும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உரிமையாக்கி மன்றாடுங்கள். ஒரு மனிதனுடைய சரீரம் அழிந்து போனாலும் அழியாமல் நித்தியமாயிருப்பது அவனது ஆத்துமாதான். ஆத்துமா விலையேற பெற்றது. ஒருவன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார். ஆத்துமாவிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே. உங்களுடைய ஆத்துமாதான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய ஆத்துமாதான் அவருக்கு ஜெப வீடு, மகா பரிசுத்த ஸ்தலம். மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். மட்டுமல்ல, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆனால் சாத்தானோ அந்த ஆத்துமாவை தன் பக்கமாய் இழுத்து கொள்ள யுத்தம் செய்கிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்துவிட்டால் உங்களில் வந்து வாசம் பண்ணலாம் என்று சாத்தான் எண்ணுகிறான். பலவிதமான பாவ இச்சைகளை, உலக சிற்றின்பங்களை காட்டுகிறான். அனுபவி ராஜா அனுபவி என்று அழைக்கிறான். பாவம் வந்துவிட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயுள்ள தொடர்பு முறிந்து போகும். பாவம் ஒரு தடுப்பு சுவராய் மாறி தேவனுடைய முகம் மறைக்கப்படும் என்பதை அவன் அறிவான். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆத்துமாவிலே நடக்கிற யுத்தம் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் நடக்கிற யுத்தமாகும். சாத்தான் ஆபாச காட்சிகள், சினிமாக்கள், நடனங்கள், சிற்றின்பங்கள், போதை மருந்துகள், இச்சைகள், குறி கேட்குதல் போன்றவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வந்து வலை விரிக்கிறான். கர்த்தரோ பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிப்பதற்கு தம்முடைய இரத்தத்தை நமக்கு ஊற்றி கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தான் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் சிற்றின்ப உலக
உலக மயக்கத்திலே கும்மாலமிட்டு அரட்டையடித்து வீணாய் நேரத்தை போக்கி ஜெப குறைவோடு வாழுகிறானோ அவனுக்குள் சாத்தான் எளிதாய் புகுந்து அவனை அழிவுக்கு நேராய் வழி நடத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை நோக்கி இயேசு கூறினார். அந்த ஸ்திரீ முற்றிலுமாய் பரிசுத்தத்தை இழந்து போனதையும் பாவத்தின் அகோரத்தையும் கர்த்தர் மன்னித்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்க சித்தமானார். அவர் அன்போடு சொன்ன வார்த்தை தான், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்பதாகும். எந்த ஒரு மனுஷன் தன் பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடும் அறிக்கையிட்டு சிலுவையை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். தன்னுடைய இரத்தத்தினாலே பாவங்களரை கழுவி பரிசுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறார். தன்னை குற்ற நிவாரண பலியாக மாற்றிக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தாமே ஏற்று பாவங்களை முற்றிலுமாக மன்னிக்கிறார். அசுத்தமான இந்த உலகத்திலே பல முறை பாவம் செய்ய தூண்டப்பட்டிருக்கிறீர்களோ? பரிசுத்தத்தை இழந்து கொண்டே இருக்கிறீர்களோ? அசுத்தத்திலேயே விழுந்து கிடக்கிறீர்களோ? குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ? கண்ணீரோடு சிலுவையை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இரத்தாம்பரம் போல உங்கள் பாவங்கள் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே. அவர் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பை தந்து மீண்டும் உங்களை தன்னுடைய கிருபையினாலே நிலைநிறுத்துவார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் அதை மறந்தும் விடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. கடலின் ஆழத்தில் போட்டு விடுவேன், அதை எண்ணாமலும் இருப்பேன். கார்மேகம் போன்ற உன் பாவங்களை அகற்றி என் முதுகிற்கு பின்னாக எரிந்துவிட்டு கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை உன்னை விட்டு அகற்றி விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? பாவத்தோடு ஒரு நாளும் விளையாடி கொண்டிராதேயுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக அகற்றிவிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்புங்கள். ஜெபம். பரம தகப்பனே, நான் என்பதை அறிந்து உம்முடைய மீட்பின் கிருபையை வேண்டி இன்றைக்கு உம் முன்னே வருகிறேன். என்னுடைய பாவங்களையும் தப்பிதங்களையும் தாழ்மையுடன் அறிக்கை செய்து உம்முடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் எனக்கு அருளியிருக்கும் நித்திய ஜீவனாகிய ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாக மாத்திரமே நான் மெய்யான மறுரூபமாகுதலையும் புது ஜீவனையும் அனுபவிக்க முடியும் என்பதை அறிந்து அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறேன். என்னுடைய தகுதியினால் இந்த ஈவை பெற முடியாது. ஆனால் திறந்த இருதயத்தோடும் நன்றி நிறைந்த ஆவியோடும் இதை பெற்றுக்கொள்கிறேன். தகப்பனே, கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய புதிய அடையாள
எதிர்காலத்தை காட்டும் வண்ணம் நான் வாழ்வதற்கு வழிகாட்டும். பாவத்திற்கு விலகி நீதியாய் வாழ்வதற்கு உதவும். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து உமக்குள்ளான ஐக்கியத்தில் வளரும்படி பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.